ஹலோ ஷோர். ஆந்திரா போலீஸ் அவரு அங்கே தெரியுதா? அங்கே பாருங்க ஃபால்ஸ் கொட்டுது. என்ன சின்ன டீமுனே தெரியாம. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அம்பத்தூர் ராக்கி தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்க ஜூடியோ, நியர்பை ஜூடியோ கிட்ட தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி ரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக டைம் இப்போ வந்து அரௌண்ட் 6 o'clock ஆகுது. 4:30க்கு மீட்டப் சொன்னாங்க. ஆஃபீஸில் 4:30னா 5 o'clock தான் எல்லோரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு 6 o'clock ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வந்துட்டோம். நம்ம அசார் ப்ரோ வண்டி வந்து கொஞ்சம் பஞ்சர் போட போயிருக்காங்க. அதுக்கு நம்ம இங்கே அசம்பிள் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பாதி வழியிலேயே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்மளை. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 hour, அப்புறம் ஒரு 300, அப்புறம் ஒரு 2 900 வந்திருக்கு. அண்ட் நம்ம 10 hour. ஸோ இப்போதைக்கு ரைடில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா மொத்தமாக இப்போதைக்கு அரௌண்டு 5 members தான் இருக்கும். இன்னும் நம்ம சுனில் ப்ரோ வரணும், அசார் ப்ரோ வரணும், இன்னும் 2-3 பேர் நம்ம சென்னையிலேருந்து வராங்க. ஆஃப் வேலேருந்து இன்னும் சில பேர் கண்டினியூ ஆவாங்க. ஸோ அவர் வந்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் அசார் ப்ரோ சுனில் ப்ரோ வந்தாச்சு 900ல் பஞ்சர் போட்டுட்டாங்க போல். இப்போ டைம் இப்போ பார்த்திங்கன்னா 6:24 ஆகுது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான் ஆக்சுவலாக. என்ன பண்ணுறது? போகலாம். ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர் இன்னும் அரௌண்ட் 190 kilometers இருக்குது. கிட்ட தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஓரளவுக்கு ஈஸியாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அவடிக்கிட்டே இருக்கோம். நம்ம இப்போ வந்து திருவள்ளூர் ரூட்டில் தான் போக போகிறோம். நீங்கள் வந்து நான் டைட்டில் பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே. ஆவடியில் டைட்டில் பார்க்கா? ஓகே. ஸோ வந்து நம்ம திருவள்ளூர் ரூட்டில் தான் போக போகிறோம். திருத்தணி போய் அப்படியே திருப்பதி ரூட். ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோன்றதை நான் சொல்லவே இல்லை. நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தலக்கோனா ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக மார்னிங் ரைட் மாதிரி போகலாம் தான். ஆனால் நான் ஆல்ரெடி எங்களோட போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயம், ஒரு நாள் தலக்கோனா போகலான்னு. ஸோ அதே மாதிரி எல்லாருமே போகலாம் ஓகேவான்னு கேட்டதுக்கு எல்லோரும் ஓகே சொன்னதுனால வந்து தலக்கோனா ரைடே வந்து மார்னிங் ரைடு மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது ஜஸ்ட் 200 kilometers வச்சுக்கோங்களேன். நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நார்மலாக க்ரூஸ் பண்ணி போனாலே ஒரு 3 hours போயிடலாம். ரொம்ப ஸ்பீட் எடுக்காமல் நார்மல் க்ரூசிங் ஸ்பீட் வச்சுக்கிட்டாலே நம்ம ஒரு 3 hours போய் சேர்ந்துடலாம். அதனால் வந்து போயிட்டு அப்படியே சும்மா ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா அவுட்ரிங் ரோடு. நம்ம அவுட்ரிங் ரோட்டில் வந்து கூட கனெக்ட் ஆகி போகலாம் நம்ம இந்த ரூட்டில். ஆமாம், ஸ்ட்ரைட் இந்த ரோடு. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு மல்டிபிள் ரோட்ஸ் இருக்குது. நம்ம வேலூர் ரூட் போய் போகலாம், அது ரொம்ப சுற்று நமக்கு. அண்ட் வந்து தடா ரூட் போய் கூட போகலாம் ஆக்சுவலாக. அதுவும் காட்டும். ஆனால் வந்து அது தடா தாண்டி ஸ்ரீஹரிகோட்டா ரோடு தாண்டி கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஊர் ரோடு மாதிரி போகும். அது ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, காலாஸ்திரி இருக்குல்ல, காலாஸ்திரி வந்து திருப்பதியில் இருக்க காலாஸ்திரி போய் அந்த வழியாக போய் போவோம். ரொம்ப லேன் பெருசாக அந்த நம்மளுக்கு வந்து வேலூர் போகிற ரோடு மாதிரி பெரிய லேன்ஸ் இருக்காது. அண்ட் நம்ம அவ்வளோ ஸ்பீடும் ஓட்ட வேணாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோடு தான் நார்மலாக ஒரு க்ரூஸ் பண்ணுற மாதிரி. திருவள்ளூர் வந்தாச்சு. அண்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் திருத்தணிக்கு. திருத்தணி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டு தான். இன்றைக்கி இதெல்லாம் முன்னாடி வேலை போயிட்டு இருந்தப்போல ரொம்ப டிராஃபிக் ஆகும் இந்த ஏரியாலாம். இப்போ ஃபுல்லாக கிளியராக முடிச்சுட்டாங்க போல். அதனால் வந்து ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் ஏர்லியாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் டிலே ஆனதுனால ஆல்மோஸ்ட் 6:45 ஆயிடுச்சு. நம்ம எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இன்னும் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் அரௌண்டு 10:30 11:50 ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்படி பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லாமல் போனால் ஒரு 10 o'clock ரீச் பண்ணிடலாம். அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்குறது என்னென்னா எக்ஸாஸ்ட் போடுங்க. எனக்கும் ரொம்ப ஆசை எக்ஸாஸ்ட் போடணுன்னு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் எக்ஸாஸ்ட் போட்டு ஓட்டிட்டு. வெளியூர் அதாவது சவுத்தை தாண்டி இங்கே கேரளா சைடு, சவுத்துலேயே கேரளா சைடு வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து நார்த் சைடு நியர் பெங்களூர் நீங்கள் போனாலே வந்து கர்நாடகா சைட்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுக்குலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா பிடிச்சி ஃபைன் போட்டால் கூட சரி ஓகே ஒன் டைம் ஒரு ஃபைன் கட்டிட்டு போகலான்ற மாதிரி யோசிக்கலாம். சம்டைம்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்.
ஏன்னா பெங்களூர்லாம் ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, காருக்கு டென்ட்டு போட்டாலே வந்து அதை வந்து நீங்கள் ஃபைன் கட்டுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு போங்க தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்டாங்கன்னா கஷ்டம். ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி ஒரு எக்ஸாஸ்ட் போட்டுட்டு ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா, ஆனால் கண்டிப்பாக போடுவோம், கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி போடுவோம். உடனே போட வேணான்னு இருக்கேன். அண்ட் நான் இப்போ போட்டாலும் வந்து ஸ்லிப் ஆன் மட்டும் போடலாம். நான் பார்த்துருக்க எக்ஸாஸ்ட் வந்து ஒரே கூப்பிட்டாது, ஆனால் வந்து ஸ்லிப் ஆன் மட்டுமே டீசெண்டாகவே இருக்குமேன்னு யோசிக்கிறேன். பட் நம்ம வாங்கிடுவோம் லிங்க் பைப்போட, ஸ்லிப் ஆன் மட்டும் போட்டு ஓட்டி பார்ப்போம். செட் ஆகலைன்னா லிங்க் பைப்பும் சேர்த்து மாட்டிடுவோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம வண்டிக்கு ரொம்ப ஈஸி ஃபிக்ஸிங். ஆனால் வந்து அது எல்லாமே ஸ்ப்ளிட் ஜாயிண்ட் தான், எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்கும். அதனால் வந்து டேரெக்டாக நம்ம கேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெல்டிங் ப்ராசஸோ இல்லை ஃபுல் சிஸ்டம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு டோலுக்கு வந்திருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி தான் ஃபஸ்ட் டோலு. ஆக்சுவலாக திருவள்ளூர் தாண்டி நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக. அண்டு இந்த டோல் வந்து ஆமாம், என்ன டோல்னா திருப்பதி திருத்தணி ஹைவே டோல் இது ஆக்சுவலாக. கால் வருது, என்ன எங்கன்னு தெரியல. எங்கே பார்ப்போம். ஹலோ, ப்ரோ, இந்த டோல்கேட் தாண்டி நிற்கிறேன். ஸ்ட்ரெயிட் வந்து திருப்பதி ரூட். ஆக்சுவலாக நம்ம தலக்கோணாக்கு திருப்பதி ரூட்டில் தான் போகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹைவே போடலை. ஸோ நம்மளுக்கு இந்த லெஃப்ட் எடுத்து திருத்தணி ஊர் உள்ளே போய் தான் வெளில வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களுக்கு திருப்பதி போகிறதுக்கு இப்படி ஒரு ரூட் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரூட்லேயே போய்க்கலாம். எல்லோரும் வரட்டும், வெயிட் பண்ணலாம் கொஞ்சம். ஏன்னா வந்து எல்லாம் லெஃப்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் திருத்தணி போய் தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் திருத்தணி அது உள்ளே போகிறதுக்கான ரூட்டு. ஆக்சுவலாக இப்படி தான் போகணும் நம்ம. ரோடு ஃபுல்லாவா? ஐயோ, ஓகே தானே ப்ரோ, டீசெண்டாக தானே ப்ரோ இருக்குது ரோடு. அவ்வளோ ஊர் வந்துடுது. இருங்க, அது வருது. நீங்கள் என்ன 300ல போகிறீங்க? எல்லாம் ஸ்லோவாக தானே போயிட்டு இருக்கீங்க. ரோடு கிடச்சாதான் அவர் போவார். ஒன்றும் இல்லை, மவுண்டனுக்கு மேலே இருக்கும் அப்படியே. இல்லை ப்ரோ, அங்கே போய் இது முடியுதுல்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியராக வரும். ஓமா, அப்படி இல்லைன்னா தலக்கோணம் ஏற வேணாம். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்குது, பெரிய ரோடு இருக்குது. இப்போ கரெக்டாக டைம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன டைம் ஆகுது? டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:28 ஆகுது. ஸோ நியர்லி நம்மளுக்கு என்ன ஒரு 1 hour ஆகிருக்கு நம்மளுக்கு வந்து அம்பத்தூர்லேருந்து இங்கே வரத்துக்கு. என்ன தெரியல, டயர் காற்று இறங்குது போல் ஆக்சுவலாக. இறங்காது, ஃப்ரெண்டில் இந்த காரு என்னாச்சு, காற்று இறங்குதா? பங்கு போட்டுக்கலாம். ஒரு பங்கு இருக்கும், 2 பஞ்சர் இதுவாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வண்டி வந்து நம்மளுக்கு வண்டி பஞ்சரில் ஆல்ரெடி போட்டு வந்தாங்களே, அது ஏதோ இதுவாகி மறுபடியும் இறங்குது போல். கிளம்பிட்டாரு. ஓகே ஓகே. அப்போ என்ன பண்ண போகிறாரு? பஞ்சரும் போட்டு வந்துப்பா, சிட்டி இருக்குப்பா, வண்டி எடுங்கப்பா, போவோம். ஓகே ஓகே, போகலாம். பஞ்சரை போட்டாங்க. அப்படியே பார்த்துருக்கு. இல்லை தேயுதுல, அந்த நாப் வந்து கொஞ்சம் வெளியில் இருந்திருக்கணும். அந்த பஞ்சர் இது போடுவாங்களா, அந்த ரப்பரு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து மஷ்ரூம் பஞ்சர் போட்டால் தான் நிற்கும். மஷ்ரூம் பஞ்சர்னா டயரை ரிமூவ் பண்ணி உள்ளே ஒரு பேஸ்டிங் பண்ணி போடுவாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம டியூபுக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ அது போட்டால் தான் நிற்கும். இது வந்து நம்ம நார்மல் பஞ்சர்னால நம்ம ஓட்ட ரன் ஆகத்தே. அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஆனா என்ன, கால் ரொம்ப மேலே இருக்கு. ஆமா, இது அங்கதானே வைக்க முடியுது. அவங்க ஹோல்ட் பண்றாங்கல்ல, அந்த இடம் மட்டும் தான் பெயின். இப்படியும் ஹோல்ட் பண்ணுவேன், இப்படி ஃபாஸ்டா போகும்போது இப்படி ஹோல்ட் பண்ணுவேன், ஸ்லோவா போகும்போது இப்படி ஹோல்ட் பண்ணுவேன். அது எப்படிதான் ஃபாஸ்டா போயிட்டு பிரேக் ஆகும்போது முன்னாடி வந்துடும்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி போகும்போது மட்டும்தான். மற்றதெல்லாம்
ஷோர். ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே 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 ஓகே. அந்த ரூட் போகிறீங்களோ? ஓகே 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 ஓகே. ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கூட. என்ன ஃபோட்டோ? இல்லை போயிடு. வண்டி கூட தானே? எவ்ரி ஒன்னா? ஓகே எவ்ரி ஒன்னா அல் டேக். எவ்ரி ஒன் இல்லை எவ்ரி ஒன். அவங்க எல்லாரும் எடுக்க சொல்கிறான். ஆமாம். அவங்க சரிங்க. அங்கே 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 நின்று எடுப்பீங்களா? அங்கே நின்று ஃபோட்டோ எடுப்பேன் வண்டியோட. யூ டேக் இல்லை நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ். யூ டேக் ஃபோட்டோ லைக் திஸ். ஓகே. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நம்ம திருத்தணிலேருந்து சொன்ன மாதிரி இங்கேருந்து கிளம்ப போனோம். ஆக்சுவலாக நம்ம டீம்மேட்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ சார் வந்து நம்மளை ஆப்போசிட்டில் பார்த்துட்டு ரிட்டன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவோம். ஈவன் எவ்ரி ஒன்னா கிரேசி அபவுட் சூப்பர் பைக்ஸ். அதுதான் இதில் சூப்பரான விஷயம். ஓகே யா ஓகே வெல்கம். போகலாமா? ஏய் வண்டி பிடிக்கணும் இருக்க செலிபிரிட்டிலாம். அது செலிபிரிட்டியாக இருக்கணுமா? நம்ம வண்டி தான் செலிபிரிட்டி, நம்ம இல்லை. ஸோ கைஸ் அதுதான் நம்ம கிளம்பிட்டோம். அவங்க ஃபோட்டோ எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னதெல்லாம். ஏன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் நார்மலாக நான் நிறைய இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதனால் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. அதனால தான் கைஸ் என்னதுன்னா நமக்கு அது பழக்கம். நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லுவோம் வண்டியோட. அண்ட் வந்து அவங்க அப்பா செம்மல அவங்க கேர்ள்ஸை கூட அவங்க பொண்ணுங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு யூட்டன்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து எடுக்கிறார். சூப்பர்ல. நம்மளை அப்படி போகிற ஒரு கோயில் போகிறார் போல் திருத்தணி உள்ள அந்த சைடுக்கா. நம்மளை பார்த்துட்டு திருப்பி வந்திருக்காரு. நீங்கள் தான் ரைடர் இல்லை, அதனால உங்களை பார்த்த உடனே உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு. நான் வண்டிக்கு டிரைவரு. ஆக்சுவலி நான் இது எனக்கு நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, நார்மலாக வண்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமில். எனக்கார ஒன்று வந்து இந்த என்னது மாஸ்டர் படத்தில் ஒரு மாதிரி எடுக்க சொன்னா அப்படிதான் போனோம். அவர் பஞ்சர்னால இப்போ என்ன பண்ண போறாங்க? பஞ்சருக்கு மஷ்ரூம் பஞ்சர் தான் ட்ரை பண்ண போகிறாங்க. கணபதி தானே உங்கள் நேம்? ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சொல்ல போறீங்க? ஆமாம் ஆமாம் இது வாங்கணுன்னு. இது கேமரா எங்கே நம்பர் பிளேட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே 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 கைஸ் வந்து நம்ம 900 ஓட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணபதி அவர் தான் வந்து ஓட்டிகிட்டு வர்றாரு. அண்ட் அவர் வந்து கூடவே வந்து இன்ஸ்டா 360 3x கேரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்கிரேடேஷனாக வாங்கணுன்னு இருக்கோம். ஆனால் 3x இல்லை 4x ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுதான் வாங்கலான்னு இருக்கோம். அண்ட் பார்ப்போம். நம்ம ஊரில் வந்து இதோட ப்ரைஸிங்கும் அதிகம், ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து மோட்டார் சைக்கிள் கிட்டு வரல. ஆனால் வந்து அப்ராடில் பார்த்திங்கன்னா மோட்டார் சைக்கிள் கிட்டோடு வருது. ப்ரைஸிங் ரொம்ப கம்மி, ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணலாம், கொஞ்ச நாள் போட்டுன்ற மாதிரி இருக்கேன். பார்ப்போம். கிட்டேருந்து ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு, வண்டி பஞ்சர் போட்டாச்சு. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்டு தெரியுதா அதான் திருத்தணி மலை. அங்கே தான் வந்து முருகர் கோயில் இருக்குது. அது இங்கேருந்து வியூ இருக்கா தெரியல, அந்த சைடில் தெரியும் போல். நம்ம போக வேண்டிய ரூட் இதுதான், தலக்கோனாக்கு ஆக்சுவலாக. ஸோ கைஸ் வந்து இங்கேயே நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணிட்ட பவர். அண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.38 லிட்டர்ஸ் 21 lakhs. ஸோ 12.38 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 4.5 லிட்டர்ஸ் இன்னும் இருக்குது போல். பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லாவே மைலேஜ் தருது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நம்ம பவர் தான் போட்டோம். இங்கே பவர் பார்த்திங்கன்னா 117.41 ஒரு லிட்டரு. ஸோ நம்ம
பே பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஆனால் இந்த பேடிஎம் தானே? பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு, டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம. அண்ட் நான் ஏன் இங்கேயே ஃபில் பண்ணிட்டேன்னா வந்து பவர் இருக்குது ஒன்று, அதனாலே வந்து நம்ம இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் 4 லிட்டர்ஸ் இருக்குது போல் உள்ள, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, அப்படி இப்படி கணக்கு வச்சா கூட 10 கிலோமீட்டர்ஸ்னு வச்சாலே வந்து நமக்கு வந்து அரௌண்ட் 40 to 50 அரௌண்ட் 60 கிலோமீட்டர்ஸே நம்ம போக முடியும். ஆனால் எதுக்கு ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம பவர் எங்கேயும் எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டுதா, அதனால் சேஃபர் சைடு பவர் மாட்டுச்சு. சரி ஒரு ஃபில் பண்ணிவிட்டு போயிடுவோம், முடிஞ்சிடும் வேலை அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம ஃப்ரீயாக ஓட்டலாம். இது ஆக்சுவலாக தலக்கோணம் போயிட்டு ரிட்டர்னே ஆயிரும். ரிட்டர்ன் சென்னை போகுமா தெரியாது, ஆனால் நம்ம ரிட்டர்ன் வர வழியில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரை விட 10 rupees கிட்ட 10 or 11 rupees கிட்ட ஃபியூல் ரேட் அதிகம் ஆந்திரா சைடு எல்லா இடத்துலையுமே. நம்ம அதான் நம்ம ஃபியூல் போட்ட இடத்துல வந்து நம்ம கேட்டாங்க எவ்வளோ ப்ரைஸுன்னு. நம்ம வண்டியோட ப்ரைஸு 21 lakhs சொன்னதும் அங்கே ஒரு ஜேசிபி இருந்தது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் 21 lakhs இருந்தால் நான் ஜேசிபியாக வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆப்வியஸாக இந்த ரேட்டுக்கு நிறையா விஷயம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதுதான் வந்து மினிமம் ரேஞ்சில் கிடைக்கிற ஒரு சூப்பர் பைக்கு. இதை விட்டால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ், வேறு என்ன பண்ணுறது. ஸோ ரைட்டில் போகிற ரோடு போனால் நம்ம கடப்பா போவோம், அதுவே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் திருப்பதி ரோடு போகிறோம். ஸோ நம்ம தலக்கோணம் போகிறதுக்கு வந்து நம்ம திருப்பதி உள்ளெல்லாம் போக வேண்டியது அவசியமே இல்லை. நம்ம திருப்பதியோட ஹைவேலேயே போய் ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதியில் தான் இருக்கோம். ஆனால் இங்கே ரொம்ப ஃபாகாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மழை தெரியல, ரொம்ப லைட்டாக தெரியுது. ரைட்டில் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? வந்து கேமராவில் சத்தியமாக தெரியாது, என் கண்ணுக்கே ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. அந்த வேவ் மட்டும் தான் தெரியுது. அங்கே தான் ஃபுல் மழை இருக்குது. ஒரு நாள் திருப்பதிக்கு போவோம் பைக் எடுத்துகிட்டு, அது ஒரு பிளான் இருக்குது. ஆனால் வந்து ஃப்யூச்சரில் போவோம். இப்போதைக்கு நம்ம இங்கே மட்டும் போயிட்டு வருவோம். இது ரொம்ப லைட்டாக தெரியுது இப்போ தான், அந்த ஃபாக்லாம் ரிமூவ் ஆகி ரொம்ப லைட்டாக விசிபிலிட்டி இருக்குது. ஃபுல் மழை தான். அதாவது நம்ம சித்தூர் ஜங்ஷன் தாண்டி ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலாக அந்த ரோடு தான் வந்து சித்தூர் ஜங்ஷன். அதை தாண்டி ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய இன்னும் 2 ரைடர்ஸ் வந்து வராங்க, வேலூர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அண்ட் மேடம் வந்து ஃப்ளாட்டு ஆக்சுவலாக தூக்கம் இல்லை அவங்களுக்கு, அதனால தான் ஃப்ளாட் ஆகிட்டாங்க. மற்றபடி டயர்ட்லாம் ஆகல. இன்னும் 50 கிலோமீட்டர் ப்ரோ ஃபால்ஸ் இருக்கும். ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறீங்க? நல்லா தான் இருக்கும், நீங்கள் தான் குளிக்க மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சுடர் பண்ணி சட்டியை தூக்கி சுடர் அதாவது போட்டு குளிச்சு. நான் ஆல்ரெடி பாக்ஸர் தான், அப்படியே குதிச்சிடலாம். நான் திருப்பி வரணுமே போட்டேன், அதான் பாக்ஸரோடய வந்தால் காஞ்சிரும். கனெக்ட் இருக்கு சொல்லு. நம்ம கோப்ரோ வாங்கிட்டு ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்தோம், செமையாக இருந்தது அந்த ஃபீல். ஆக்சுவலாக வந்து கோப்ரோ வாங்கின புதுசில் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து வ்ளாக் பண்ணிட்டு வந்த ஒரு வேனா இதுதான். ஆக்சுவலாக அப்போ வந்து எனக்கு இந்த சின் மவுண்ட் கிடையாது, அப்போ நான் ஆக்சசரிஸ்லாம் வாங்கலை. அதுலேயே வந்த மவுண்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹெட் மவுண்ட்டில் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஹெட் மவுண்ட்டில் என்ன பண்ணிட்டேன்னா ஹெட் மவுண்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இது வந்து தலக்கோணம் என்ட்ரி, இங்கே வந்து உங்களுக்கு ரயில்வே கிராசிங் இருக்கும். ஸோ ஹெட் மவுண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா சீனிக்காக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். பெருசாக பேசிலாம் வ்ளாக் பண்ண முடியல. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது திருப்பி. சூப்பராக இருக்கும். ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டா பால் பவுட்ரு மூஞ்சி என்னத்துக்கு இது? பசிக்குதா? இல்லை வாயில் போடு. ஐயா இதெல்லாம் அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது, நீ நல்லதே இல்லை. இன்னும் கொஞ்சம் இருக்கு, போதுமா? ஏதா முடிச்சிடு லாஸ்ட்டு. ஏய் கீழே தான் கொட்டிச்சு. பால் போட்டு சாப்பிட்டு இருக்கா உட்காந்து. என்ன இது வந்துருச்சா? இருக்கா? ஓகே போகலாமா? பயங்கரமாக இருக்குல்ல, எங்கேயும் ரோடு க்ளோஸர் மாதிரி இருக்குது, ஆனால் ரோடு இருக்குது.
சொல்கிறல அப்படியே நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. இந்த மாதிரி மலைப்பகுதிக்கெலாம் வந்தாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். நம்ம வந்து ஃபியூல் போட இடத்துக்கு தான் வந்தோம். அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் சொல்லிட்டு தான் நீங்கள் வந்திருக்கோம். லஸ்ஸி கேட்டாங்க, ஸோ லஸ்ஸி வாங்கி கொடுத்துட்டு எதில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் தான் ஃபியூல் இங்கே பவர் இருக்குது. ஆக்சுவலாக நான் பவர் இருக்கான்னு நினச்சேன், ஆனால் தலக்கோனா கிட்ட லாஸ்ட்டாக ஒரு ஹெச்பி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு பவர் இருக்குது. ஹாய் ஹாய், ஹாய். நாங்கள் லஸ்ஸி குடிக்க போகிறோம். நல்லா இருக்குல்ல இந்த கண்ணாடி? யார் வாங்கி கொடுத்தது? நான் கிஃப்ட் பண்ணதில்லை. சொல்லி காட்டு. நான் கிஃப்ட் பண்ணதில்லை. சரி, ஓகே கைஸ், அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆக போகுது. 10:58 ஆக்சுவலாக. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்பவே டைம் ஆயிடுச்சு தான். ஆனால் நம்ம வந்து ஓகே, நம்ம ஆஃபீஸாக நான் சொன்ன டைம் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வீட்டு எடுத்தால் தான் தலக்கோனா. அண்ட் வந்து எல்லோரும் வந்துட்டாங்கன்னு தெரில, வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் தலக்கோனா. ஸோ இங்கேருந்து தலக்கோனா பார்த்தீங்கன்னா 23 kilometers வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்லாம் இருக்குது. ஆக்சுவலாக 8 o'clock ஓப்பனிங் மார்னிங், ஈவினிங் வந்து 4 o'clock க்ளோஸ். ஸோ 4 o'clock மேலே உள்ளே விட மாட்டாங்க. மேபி நீங்கள் 4 o'clock உள்ளே இருந்தீங்கன்னா வெளியில் வர டைம் எடுத்துக்கும். ஆனால் வந்து நீங்கள் 4 o'clock என்ட்ரன்ஸில் ரீச் ஆனீங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. நான் ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக தலக்கோனா என்ட்ரியாக முன்னாடி இருக்கிற செக் போஸ்ட் தான் வந்திருக்கும். இங்கே பே பண்ணணும். பே பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பைக்குக்கு ஒரு பீரியட் 20 அந்த மாதிரி இருந்தது, இப்போ எவ்வளோன்னு தெரியல. ஸோ இங்கே பே பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 wheelersக்கு வந்து 15, 2 wheelersக்கு 15. ஓகே, சிவி கேமரானா 100. ஸோ அவங்க போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தான் ப்ரைஸஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸஸ். 8 வண்டி எப்போ வந்தோம்? ஆல்மோஸ்ட் 3 years இருக்கும்ல. 2021 வந்தோம். 2021 4 years ஆயிடுச்சு ஆக்சுவலாக இங்கே வந்து. வாங்கச்சுமா, அதை திறந்துட்டேன். ஹாய், மேலே வீடியோகிராஃபர் இறங்கிட்டாங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட தலக்கோனாவோட என்ட்ரன்ஸ். நம்ம வந்து இங்கே செக் போஸ்ட்டில் வந்து பேமெண்ட் இருக்கும். 2 wheelersக்குலாம் 50 rupees. ஸோ அது பே பண்ணிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். அண்ட் பயங்கரமாக இருக்குல்ல, ஒரு எம்டி ரோட்டில் ஃபுல்லாக நம்மளோட டீம் லைனப்பாக போகும்போது அது சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதான் கோபுரம் இருக்கு. இல்லை, இவங்க ஃபோன் வச்சுருக்காங்க. சிக்மங்களூர் ஃபீல்ஸா? இந்த ஆர்ச் வந்தாச்சா, இதோட உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் வே இருக்குல்ல, ரைட்டில் போகணும். ரைட்டில் உள்ளே போனால் தான் அவனுக்கு ஃபால்ஸ் போகிற ரூட்டு. நீங்கள் வந்து ஸோ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே ரூம்ஸ்லாம் இருக்குது, கோயில் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபுட்லாம் கூட இங்கே சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வெறும் ஃபால்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் ரைட்டில் இருக்குது இந்த ரோடு ஏறி தான் போகணும். நடுவில் கூட ஒரு கட்டிங் இருக்கும், ஆனால் வந்து மெயினான வே இதில் தான் வந்து வர மாதிரி இருக்கும். இதிலே எண்டு போனீங்கன்னா கரெக்டாக வாட்டர் ஃபால்ஸ்க்கான அந்த சின்ன டேம் ஏரியாவில் போய் பார்க்கிங் முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே நடக்க வேண்டியது இருக்கும். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு
ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள வரைக்கும் நடக்கிறது. வாட்டர் ஃபால்ஸுக்கு இல்லை ப்ரோ, உள்ளதான் ஃபால்ஸு. ஓகேவா, ஃபுட்டு எதனா வேணா கேட்டால் இங்கே ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு சொல்கிறாங்க போயிட்டு வரவங்களுக்கு இங்கே இது பண்ணுறதுக்கு. ப்ளஸ் எதனா குடிக்கிறதுக்கு இது வேணுன்னா இங்கே கலெக்ட் பண்ணும்போது உள்ளே போனால் இருக்காதுன்றது சொல்கிறாங்க. சரி, அது ஓகே. வண்டி உள்ளே போகணும் ப்ரோ. உள்ளே போகிறதுக்கு ஒரு பர் பர்சனுக்கு 30 பர் பர்சன் 30 பே பண்ணும் ப்ரோ. 8 வந்து 83. அது இது உள்ளே வர அது நான் 10 பேர். Only cash, no network. இருங்க ஒன்லி கேஷ் தான், நோ ஜிபே. லிக்விட் கேஷ் ஒன்லி. சிக்னல்ஸ் ப்ராப்ளம். வாங்கண்ணா, இதுதான் லாஸ்ட்டு. மேலே எதுவுமே கிடைக்காது. நீங்கள் இல்லை நான் ரிட்டர்ன் ஆயிரும் கொஞ்ச நேரத்துலையே. ஆ ஒரு போட முடியாது. லக்கேஜ் எதுனா கூட வச்சுக்கோங்க. லக்கேஜ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நோ ப்ராப்ளம். எதுவுமே எடுத்துகிட்டு வரலக்கா. ஹெல்மெட் இல்லை ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ரைட் தான். யாருமே லக்கேஜ் எதுவுமே இல்லை. ஹெல்மெட் இருக்கும். ஓகே, அதனால தான் சொல்லுங்கள். உங்களுக்கு பசிக்குதுன்னா ரிட்டர்னில் வாங்க. ராமுலம்மா மெஸ் ஓகே இருக்குல்ல, அது. ஸோ கைஸ், நம்ம வந்து பர் பர்சனுக்கு 30. ஸோ நம்ம வந்து 300 பே பண்ணியிருந்தோம். 10 பேர் இருக்கும். அதனால் நான் கூட வண்டி வச்சு கவுண்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 8 வண்டிங்க, அப்புறம் நம்ம 10 பேர். ஸோ என்ட்ரி ஆனதும் இந்த இடத்துல ஒரு டிக்கெட் இருக்குது. நம்ம ஒரு ஆளுக்கு 30 rupeesனு. அது கம்ப்ளீட் ஆனதும் இது உள்ளே என்ட்ரி ஆகிட்டு போயிருக்கு. இந்த ரோட்ஸ் இப்படி தான் இருக்கும். இது உள்ள அரௌண்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க. ஸோ ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு இப்படி தான் போகும். இது கம்ப்ளீட் ஆகிற இடம் தான் வந்து தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் உடைய அந்த சின்ன டேம் ஏரியா. அங்கே தான் பார்க் பண்ணணும், கடைசி இடம். அங்கே பார்க் பண்ணிவிட்டு அது உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி தான் பண்ணி போய் ஆகணும். அதனால் டயர்லாம் கொஞ்சம் பாவம் தான் இந்த ரோட்டில். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வந்தாச்சு அண்ட் உள்ளே தான் போயிட்டுருக்கோம் இப்போது. அது தெரியுதா, இது வந்து சின்ன டேம் ஏரியா. அங்கே பின்னாடி தெரியறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேம் ஏரியா. அதுலேருந்து நம்மளுக்கு அங்கே இங்கே எல்லாம் நடந்து வராங்க பார்த்திங்கன்னா மேலேருந்து. அந்த வழியாக தான் உள்ளே போகணும். வா பார்த்து வா, இப்படியும் அணைஞ்சு தான் ஆகணும். ஐயோ ஜம்ப். ஆமாம், பார்த்து அவரு 2 ஹெல்மெட் வச்சுருக்காரு. என்ன பண்ணுறது? ஒரே என்ன எத்தனை கையை இதை அவர்கிட்ட கூட, இந்த அவர்கிட்ட கூட பார்த்து அப்பா யாரு யாரு சோத்துல அடி வாங்கியாச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சு மாதிரி. என்ன தண்ணி ரொம்ப வஸ்டான கலரில் இருக்குது. ஸோ இது டேம் ஆக்சுவலாக ஃப்ளோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேபி அந்த ஃபால்ஸில் கொஞ்சம் இருக்கலாம். தெரியுதா, தண்ணி கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. ஃப்ளோ நிறையா இருக்கும்போது தண்ணி அப்படியே ஒய்ப் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்டு ரேட் ஆயிடுச்சு எல்லாரையும் வந்து இந்த சைடு தண்ணியிலேருந்து தாவ வச்சதுக்கு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஃபால்ஸை பார்த்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, தெரியுதா. ஸோ இது சின்ன டேம். இந்த ஏரியாவில் கூட கொஞ்சம் குளிப்பாங்க. ஆனால் வந்து ஃப்ளோ நிறையா இருந்தால் இதெல்லாம் வாஷ் அவுட் ஆகி கொஞ்சம் கிளியர் ஆகிரும். ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே தேங்கி கொஞ்சம் அழுக்காகவே இருக்குது. இந்த ஷூ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஏற அதுதான் அது ஏறி இறங்க தான் முடிஞ்சிடும். சார் நம்ம கதை தானே. ரைடுக்கு வான்னு என்ன கூப்பிட்டு வந்து இனிமேல் ரைடு கேட்பீங்க. டயர்ட் ஆகுறீங்க.
ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு போயிருக்க மாட்டீங்களா? அதான் ஆமாம், மேலேருந்து போயிடுவேன். வரும்போது முன்னாடி சாப்பிட்டு வந்துடுங்க. இந்த ஏறத்துக்கு முன்னாடி மட்டும் சாப்பிட்றாதீங்க, முடிஞ்சிடும். வந்தாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிட்ட தான். எல்லாருக்குமே டயர்ட் ஆயிடுச்சு. தெரியுதா இந்த ஃபால்ஸு? ஏம்மா அங்கே தெரியுதா? அங்கே பாருங்கள் ஃபால்ஸ் கொட்டுது. அதோடைய அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ கீழே. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், 2 ஹெல்மெட்டு எல்லாம் தூக்கி நடக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ கைஸ், நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. அங்கே தெரியுதா? ஸோ அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். நான் அப்படியே உள்ளே போய் காட்டுறேன். செல்லூரில் தான் செம்மையாக இருக்குல்ல? ஆக்சுவலாக இது என்னோடய 4th டைம் வரது. எப்போ வந்தாலும் சேம் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு மேலேயும் ஒரு வழி இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது. நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டே கிளம்ப வேண்டியதான். அண்ட் உள்ளே போயிட்டு இன்னும் கிட்ட காட்டுறேன். இதோட வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ரிட்டர்னிங் பேக் டு ஹோம். ஸோ அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியதான். போயிட்டு வண்டியை பார்க்கணும். வண்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வண்டிக்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்து எடுக்கிறாங்க. பிரச்சனை இல்லை, வண்டி எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் ஓகே தான். ஸோ போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். செம்ம டயர்டாயிருச்சு ஆக்சுவலாக. நம்ம வண்டி எடுக்க தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு போயிட்டு வண்டியை பார்க்கணும். வண்டி எப்படி இருக்குன்றத நல்லபடியாக இருந்தால் ஓகே தான். ப்ரோ ஓகேவா? எதுவும் இல்லைல்ல? நீங்கள் இண்டிகேட்டர்லாம் ஊற்ற வச்சிட்டிங்க. மோசம், ஃபஸ்ட்டு எல்லாம் ஏறி இருக்கு பாரு வண்டி மேலே. ஃபஸ்ட்டு கேஸ் ஃபுல்லாக ஏறி ஃபுட் பிரிண்ட்டு இது அதுன்னு மார்க்கு ஸ்க்ராட்சு ஒரு வழி பண்ணிட்டு போயிடுச்சு. சே, இதுதான் வந்து கடுப்பு. இதுதான் தான் பார்த்து இருக்குன்னு நினச்சேன். பெருசாக எதுவும் ஆகலை, டஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் ஈரக்காலோடு மெரிச்சு ஒரு மாதிரி டேங்கெல்லாம் பேட்சாக இருக்குது. மற்றபடி எதுவும் ஆகலை தான். பட் இருந்தாலும் வருத்தம் தான். வெயிட் பண்ணுங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி வச்சு கொஞ்சம் தொடச்சி விட்டுருவோம் இப்போவே. அப்போ தான் க்ளீனாக இருக்கும். ப்ரோ தண்ணி வேணும் ப்ரோ, துடைக்கணும். எப்படி பண்ணி வச்சு பாருங்க. குரங்கா? பார்த்தீங்களா? ஸோ கீழே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தீங்கன்னு தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பிபிஎஃப் இருக்கிறதுனால ஓகே தான், பட் ஆனால் லைட் அப்செட். தெளிவாமா ஹெல்மெட் தூக்கு. பேக்கில் இடம் இல்லை, மாட்டி சும்மா வச்சுருந்தோம். இங்கே வந்து கிளம்பியாச்சு. லைட்டாக வண்டி இதுவானதில் அப்செட்டு, அவ்வளோதான். மற்றபடி தந்தேன். ஸோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சு கைஸ். அண்ட் இதோட நம்ம சென்னைக்கு தான் ரிட்டன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:28 ஆகுது. ஸோ ரிட்டன் நம்ம அப்ராக்ஸாக சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு 4 or 5 நம்ம ரீச் ஆகிடும். நம்ம ரொம்ப ஃபுல் த்ராட்டிலில் போகிறது கிடையாது, நார்மலாக க்ரூஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ அதனால் ஆவரேஜாக சொல்கிறேன் நான். சாப்பிட்டுட்டு ஆவரேஜாக போகிறது எல்லாம் சேர்த்து, இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 5:05 நம்ம ரீச் ஆயிடுவோம் சென்னை. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய் டு தலக்கோனா. என்ன டீமுனே தெரியாம ஆந்திரா போலீஸ் அவரு ஆக்சுவலா போற வழியில டிராப் பண்ண சொல்லி சொன்னாரு. அதனால அப்படியே கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம்.
அதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம டீம்மேட் ஒருத்தர் வரணும்னு. ஸோ அப்பதான் அவர் வந்தாரு. அதான் நான் வேற எதாவது நினைச்சோம். நான் வந்து இதெல்லாம் வந்து இங்க ட்ராப் பண்ணிட சொல்லி சொன்னாரு. அதான் நம்ம கூட வந்து பில்லியன் ஐடி வந்து இங்க இறங்கிடுறாரு. அவ்வளவுதான், இன்னைக்கு எதாவது டியூட்டி போல. ஸோ அவர் இறக்கிட்டாச்சு. அண்ட் நம்ம ரிட்டர்ன் டு ஹோம். Okay, see you guys. Bye bye.